லாபம் கமாரோட்டி ஜெயிக்கலாமா? இந்த நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர்கள் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் மற்றும் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேயர்களே, நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 and 04430632994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த வீக்ல கோல்ட் அண்ட் சில்வர் ஒரு டர்மாயில் கொடுத்திருக்கு. அதாவது ஃபெட் ரேட் மீட்டிங் முன்னாடி கோல்ட் அண்ட் சில்வரோட ரியாக்ஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி இருந்தது, ஆஃப்டர் த மீட்டிங் கோல்டோட மூவ்மெண்ட் எப்படி சரி இருந்தது அஸ் அ டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்ல? அதாவது பெடரல் ரிசர்வுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்க மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு இன்புட்ல புல்லியன் ரொம்ப காஷியஸா இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு டவுன்ஃபால், அதுக்கப்புறம் முந்தானத்தி ஒன்னும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அதனுடைய யூ டர்ன் ரெண்டுமே இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா பிளஸ் அது மாத்திரம் இல்லாம இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்னால பாத்தீங்கன்னாக்க மறுபடியும் மார்க்கெட்ல கோல்டுல ஒரு மொமெண்டம் இருக்கு. சோ ரெண்டாவது இப்ப ரஷ்யா ப்ராப்ளம், அவங்களுடைய ரெபுல் கரன்சி பாத்தீங்கன்னா பெருசா விழுந்திருக்கு. சோ அதனால வேர்ல்ட்ல 8th லார்ஜஸ்ட் கோல்டு ஹோல்டர் ரஷ்யா கூட. சோ இப்ப அவங்க அவங்களுடைய கரன்சியை ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கு கோல்ட விற்கக்கூடும் என்ற ஒரு பயமும் இருக்கு இப்போதைக்கு. சோ அதனால மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா அன்னன்னைக்கு ஒரு பெரிய மொமெண்டத்தோட தான் கோல்டு இருந்துட்டு இருக்கு. சோ கோல்டு அண்ட் சில்வர், அதுபோல சில்வரை பார்த்தோம்னாக்க எகைன் மறுபடியும் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி சைனா அண்ட் யுஎஸ் அந்த அளவுக்கு பெருசா இல்லாததுனால பாத்தீங்கன்னாக்கா சில்வர்லயும் அந்த டிமாண்ட் கம்மியா இருக்கு. எல்லாமே என்னன்னாக்க பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. சோ புல்லியனை பொறுத்தவரையிலையும் எவ்ரிடே ஏதாவது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் தகுந்த மாதிரி அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. ஓவராலா இந்த வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நெல்லையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஷக்கூர். ஹலோ சார், குட் மார்னிங் சார். சொல்லுங்க ஷக்கூர், கேள்வி என்ன? உங்க கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? சார் சேதுராமன் சார் கிட்ட கேட்கணும். குட் மார்னிங், சொல்லுங்க. எம்ஏசிடி போன தடவை பார்க்க சொன்னீங்க. சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட நம்பர் சொல்லுங்க, எந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும் சார், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னாக்க 24 டேஸ் பாருங்க. 24 டேஸ் பார்க்கும்பொழுது 10:30 மணிக்கு பாருங்க, அதே மாதிரி ஈவினிங்ல ஒரு 5:30 மணிக்கு எடுத்து பாருங்க. சோ அது உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். சார் நரசிம்மன் சார், நீங்க சொல்லுங்க. அதே தான் இப்போ நம்ம சேதுராமன் சார் கேட்ட புல்லியன்ஸ் ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் இருந்தது ஃபெட் மீட்டிங் முன்னாடி. அஸ் ஆஸ்ட்ரோல எப்படி சரி இருந்தது, இந்த வீக்ல மூவ்மெண்ட் எப்படி சரி இருந்தது? லாஸ்ட் வீக் நாங்க இண்டிகேட் பண்ண மாதிரி there was a rise in gold prices also. அதே மாதிரி வாலட்டிலிட்டியும் இருந்தது. கம்மிங் டேஸ் பாத்தீங்கன்னா you have to be very cautious in silver and gold. யாரும் ஒரு ஷார்ட் பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணாம இருந்தா நல்லது. பட் என்னைக்கு அது டேர்ன் ஆகும் அப்படின்றது இட் ஹேஸ் டைம். பட் இந்த கம்மிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா there will be a severe volatility. இந்த ஒரே நாள்ல both side movements காட்டும். அதுக்கு they have to consult what time it is moving அப்படின்றது. சார், இந்த வீக் நடந்த முக்கியமான நிகழ்வு சொன்ன சனி பயிற்சி தொடங்கி இருக்கு செவ்வாய்க்கிழமை. அதற்கு அப்புறம் நம்ம புல்லியன்ஸ்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு, இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கா சார்? கமாடிட்டி அண்ட் சனி பயிற்சிக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? பேசிக்கலி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த பிளானட்டரி டிரான்சிட்டுக்கும் இன்ஃபுளுயன்ஸ்ன்றது கிடையாது. எந்த பிளானட்டுமே யாரையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுலாம் கிடையாது. we are finding as a source astrology to indicate, அதாவது அது இண்டிகேட் பண்ணதுன்னு சொல்லுவோம். சேட்டனுடைய மூவ்மெண்ட் மோஸ்ட்லி க்ரூட் ஆயில், அப்புறம் கோல், இந்த மாதிரி கமாடிட்டிஸ் லிங்க்ல இருக்கும். இட் வில் நாட் பி லிங்க்ட் டு சில்வர் ஆர் கோல்ட். பட் சம்டைம்ஸ் அதனுடைய இம்பாக்ட் ஆஸ்பெக்ட்ல ஏதோ ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் நிர்ணயிக்கும். But as it is today, there is no impact of the Saturn-உடைய டிரான்சிட்டுக்கும் சனி பயிற்சிக்கும் இந்த ரெண்டு பிரைசஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. தொடர்ந்து பேசுவோம் சார். மதுரையிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சரவணன். சொல்லுங்க சரவணன், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. அதான் ஒண்ணும் இல்ல மேடம், சொல்லுங்க. காமாட்டின்னு சொல்றாங்க, இது விஷயமே என்னன்னு தெரியல, இதை யார்கிட்ட தெரிஞ்சுக்கலாம்? சேதுராமன் சார், நீங்க சொல்லுங்க. கமாடிட்டி என்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பொருள் சந்தை.
பொருள் சந்தையில வந்து மெயினா பாத்தீங்கன்னா நீங்க கோல்டோ சில்வரோ இதெல்லாம் நீங்க வாங்க போனீங்கன்னா ரீட்டைல் என்ன பண்றீங்க, நகைக்கடையில போய் வாங்குறீங்க. அதே வந்து ஆபரணம் இல்லாமல் அப்படியே வாங்கணும்னாக்க நீங்க வந்து பொருட்சந்தைக்கு தான் வரணும். பொருட்சந்தைக்கு வரும்போது உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்தியா ஃபுல்லா வந்து அதை வந்து ட்ரேட் பண்றாங்க. அதனால உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி எப்படிம்பாங்க, அது வாங்கி விற்பதோ இல்லது வித்து வாங்குவதோ ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஜுவல்லரி ஷாப்ல போனீங்கன்னா அவங்க சொல்ற பிரைஸ் தான் நீங்க வாங்க முடியும். அவங்க மேல வச்சு கீழே இறக்கி கொடுப்பாங்க. இது அப்படி கிடையாது. செகண்ட் பை செகண்ட் ரேட் ட்ரேட் ஆகுது. அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் சப்ளைக்கு தகுந்தாற்போல் அதனுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். மெயினா கோல்டு சில்வரை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னாக்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். எல்லா கமாடிட்டியுமே இன்டர்நேஷனல் இன்ஃபுளுசஸ் இருக்கும். நீங்க இதை பத்தி ஃபர்தரா ஒன்னும் தெரிஞ்சுக்கணும்னாக்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல வந்து மாசத்துக்கு ஒரு ட்ரிப் பாத்தீங்கன்னாக்க எங்கேயாவது ஒரு இடத்துல மீட்டிங் போடுறாங்க அந்த அவேர்னஸுக்காக. ஸோ அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த லைவ் ட்ரேடிங் கலந்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா வந்து பெட்டர் இன்புட்ஸ் கிடைக்கும். இதை தவிர எம்சிஎக்ஸ் இந்தியா அந்த ஆன்லைன்ல போனீங்கன்னாக்க FAQ நிறைய இருக்கு. இப்ப வந்து கோல்டுனா என்ன, அதனுடைய ஆரிஜின் என்ன, அது மாதிரி காப்பர் அதனுடைய ஆரிஜின், க்ரூடு அதனுடைய ஆரிஜின் என்ன, லாட் சைஸ் எவ்வளவு டன்னு, இந்த மாதிரி எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணும்போது பெட்டரா இருக்கும். தொடர்ந்து பேசும் சார். கோவையில இருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க. சேதுராமன் சார் பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கங்க. வணக்கம் சார். அதாவதுங்க சார், இப்ப நம்ம கரன்சி வந்து டாலர் இண்டெக்ஸ் US டாலர் இண்டெக்ஸ் வச்சுதான் நிர்ணயம் ஆகுதுங்கிறாங்க. அப்ப US டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது நம்மளோட வீக்கன் ஆகுது. ஆனா நேற்று பாத்தீங்கன்னா US டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆச்சு, நம்ம கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆச்சு. அப்ப இதுல என்ன மேனிபுலேட் மாதிரி இருக்குங்களா, அதாவது கார்பரேட்டோ இல்ல கவர்மெண்டோ மேனிபுலேட் பண்ணிருப்பாங்களா, அப்படி சாத்தியம் இருக்குங்களா, அது கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது US டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது நேற்றுக்கு நம்ம கரன்சி ஸ்ட்ரெங்தன் ஆச்சு. காரணம் பாத்தீங்கன்னாக்க RBI வந்து டாலரை வித்திருக்காங்க. ஏன்னா நம்ம கரன்சி வீக்கன் ஆகுதுல்ல, இந்த வீக்கன் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் எடுத்துதான் ஆகணும். சோ அதனால அதை எடுத்திருக்காங்க. சோ அதனாலதான் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. சோ இதுல வந்து மேனிபுலேஷன் சொல்ல முடியாது. ஒரு கண்ட்ரினுடைய எக்கானமியை நிர்ணயிக்கும் பொழுது அதுல வந்து கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். சோ அதை வந்து RBI வந்து அவங்க தான் வந்து லீடு இண்டிகேட்டருங்கிற மாதிரி RBI தான். சோ RBI அதை மானிட்டர் பண்ணி அதுல வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத பண்ணிருக்காங்களே தவிர வேற எதுவும் இல்ல. ரெண்டாவது வந்து இப்ப EFI இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து திடீர்னு மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்தாங்கன்னாக்க அதனுடைய இம்பாக்ட் இருக்கும் மார்க்கெட்ல. நரசிம்மன் சார், நீங்க சொல்லுங்க, நிறைய ஆர்டிகல்ஸ்ல அதாவது ஆஸ்ட்ரோ ஆர்டிகல்ஸ்ல வந்து 2015 வந்து கமோடிட்டி மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு சாத்தியமானது, அதாவது ஈக்விட்டிஸ் வந்து ஃபாலன் டவுன் மூவ்மெண்ட்ல இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ல இருக்கும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமானது, தென் கமோடிட்டிஸ் வந்து பொதுவா எப்படி இருக்கும் 2015ல ஓபனிங்ல? ஒரு மார்க்கெட் ஒரு வருஷம் ஃபுல்லா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க. இது வந்து டெய்லி பேசிஸ் ட்ரேடிங். ஒரு இன்வெஸ்டர் இப்போ கோல்டு எடுத்துட்டீங்கன்னா யாருமே 1 இயர் ஹோல்ட் பண்ணி சம்பாதிச்சிருக்க முடியாது. மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் அது வந்து சம்டைம் ஷார்ட் டேர்ம், சம்டைம் லாங் டேர்ம் இருக்கும். ஒரு டைம் 2 நாள்லயே மூவ்மெண்ட் கிடைக்கும், ஒரு நாள் 2 மாசம் கூட மூவ்மெண்ட் கிடைக்காது. சோ இந்த மூவ்மெண்ட்டை கேட்ச் பண்றது தான் இது வந்து ஒரு முழு நேர வியாபாரம். இட் இஸ் நாட் ஏ பார்ட் டைம் இல்ல சும்மா பொழுதுபோக்கு பண்ற ஒரு விஷயம் கிடையாது. சோ இதை கண்டிப்பா ஃபோர்ஸி பண்ண முடியும். பட் ஆப்ஜெக்டிவ் என்ன, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, இந்த வியாபாரத்துல வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும், லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. சோ நம்ம முதலீடை வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி சம்பாதிக்கணுமா இல்ல 2 நாளைக்கு ஒரு வாட்டி சம்பாதிக்கணுமான்றது இதுக்கு வந்து கவனமும் தேவை, அதே நேரத்தில் முழு நேரம் வாட்ச் பண்றதும் தேவை. கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் தெரியும் 24 ஹவர் மார்க்கெட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தயாராகி வரப்போ 1 இயர் ப்ரெடிக்ஷன் கூட யூஸ் ஆகும். 1 இயர் ப்ரெடிக்ஷன்ன்றது வந்து மோஸ்ட்லி அதை யாரும் யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனாலதான் நாங்க 2 நாளைக்கு 3 நாளைக்கு ப்ரெடிக்ஷன் பண்றீங்க. சார் தொடர்ந்து பேசலாம். சேலத்துல இருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் சுசீலா. வணக்கம் மேம். சொல்லுங்க சுசீலா, உங்க கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும், கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க. ஓகே மேம். நாங்க இன்னும் ஷேர் வந்து பத்தி நாங்க இன்னும் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. நாங்க இப்பதான் 2-3 நாளா பாத்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுல எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்றது, இன்வெஸ்டிகேஷன் முதல்ல எப்படி எவ்வளவு ஸ்டார்ட் பண்றது, அதோட நாலேஜ் எங்களுக்கு தெரியாது. அதை பத்தி டீட்டெயிலா சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
சோ எந்த கமாடிட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கேக்குறாங்க சார் அவங்க. இப்ப ஸ்டார்ட் பிகின் கமாடிட்டில இன்வெஸ்ட் பண்றது வந்து மெயினா கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மூணுலயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது வாங்கி விற்பதோ விற்று வாங்குவதோ பண்ணலாம். சோ முதல்ல இதுல எல்லாமே மினில பண்ணிட்டு ஓரளவு கம்ஃபர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஹையர் லெவல் போடும். மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ஆனந்த். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஆனந்த், கேள்வி என்ன? எனக்கு வந்து ஒரு பேசிக்கா ஒரு 2 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கு மேடம். கேளுங்க. நம்பர் 1 வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து நானும் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றாங்க. சோ நம்ம எது வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியும்? எது வந்து செபி லிஸ்டட் பண்ண கம்பெனி நமக்கு எப்படி தெரியும்? பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த எவ்ரிடே பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூட் ஆயிலுக்கு ஒரு டே இருக்கு. இந்த டேட்டா வந்து மார்க்கெட்டோட வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகும். சோ அது மாதிரி பேஸ் மெட்டல்ஸ் பிளஸ் அந்த கோல்ட் அண்ட் சில்வரோட டேட்டாஸ் ஏதாவது இருக்கா? வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் இல்ல குவார்டர்லி ஒன்ஸ் ஏதாவது டேட்டா ஸ்பெசிபிக் டேட்டா இருக்கா மட்டும் தெரிஞ்சுக்கணும் மேடம். ஓகே. சோ மார்க்கெட் வந்து நிறைய மார்க்கெட் வந்து இருக்கு. எந்த மார்க்கெட் வந்து செபி பொறுத்து இருக்குன்னு கேக்குறாரு. அந்த இதுல இருந்து எஃப்எம்சி வரும். எஃப்எம்சியை பொறுத்து இருக்கிறது எம்சிஎக்ஸ் அண்ட் நேஷனல் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்சிடிஎக்ஸ். சோ இது ரெண்டுத்துலயும் வந்து மெம்பர் ஆகி அவங்க அந்த ரெஜிஸ்டர் ஆனதும் அந்த மெம்பர்ஷிப்பே வரும். யூ கேன் வெரி வெல் வெரிஃபை வித் தர் மெம்பர்ஷிப் நம்பர். அது பாத்தீங்கன்னா அதை வந்து வெப்சைட்ல போயிட்டு எக்ஸ்சேஞ்சில் போய் பார்க்கலாம், இல்ல வந்து எஃப்எம்சிலையும் போய் பார்க்கலாம். சோ இவங்க மெம்பர் இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மெம்பர் இருக்கிறவங்க பண்றது பெட்டரா இருக்கும். சோ அந்த மெம்பருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஓவராலா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கு. சோ அதுல வந்து அதாவது உதாரணத்துக்கு என்னன்னாக்க நீங்க வந்து 10 ரூபாயும் சார்ஜ் பண்ணலாம், 100 ரூபாயும் சார்ஜ் பண்ணலாம். அதாவது ஹையஸ்ட் மேக்ஸிமம் லெவல். சோ அதனால அந்த இன் பிட்வீன் அவங்கவுங்க சார்ஜ் பண்றது வந்து தேர் ஓன் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் சொல்லலாம். சோ அதனால அதை வந்து அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி புரோக்கரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ க்ரூட் ஆயிலுக்கு வந்து ஒரு டே இருக்கு, வீக் டேல ஒரு டே இருக்கு. தென் பேஸ் மெட்டல்ஸ் அண்ட் கோல்ட் அண்ட் சில்வருக்கு வந்து என்ன டே ப்ரிஃபர் பண்ணி? எல்லாத்துக்குமே ஜெனரலா டியூஸ்டே அன்னைக்கு வருமா சிஓடி டெலிவரின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல வந்து அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த எல்எம்இல வந்து டெலிவரபிள் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்றது. சோ அது வந்து வெள்ளிக்கிழமை கிளாரிட்டி கிடைக்கும். அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணாருன்னா பெட்டரா இருக்கும். மேலும் பேசலாம் சார். சேவை திறந்த அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சுப்பிரமணியம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சுப்பிரமணியம், கேள்வி என்ன? மேடம் சுப்பிரமணியம் லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். நம்ம கிரேடன்ஸ்ல நான் கிளைண்டா இருக்கேன் சார். பட் நான் வந்து ட்ரேட் பண்ணல சார். ஓகே. என் பேர் ராசிப்படி நம்ம எந்த மெட்டல் வாங்கினா சார் நல்லா ப்ராஃபிட் இருக்கும் சார்? நீங்க சொல்லுங்க. என்ன கேக்குறாரு? பெயர் ராசிப்படி என்ன? நீங்க என்ன பெயர் ராசி என்ன ராசி சொன்னீங்கன்னா தெரியும் சார். நேம் நம்ம தான் சார், ஜாதகம் இல்லைங்க சார். நேம் உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்குங்களா? இருக்கு சார். அது இருந்தா நீங்க அமுச்சு வைங்க, அதை வச்சு பார்த்து சொல்றோம், மெயில் பண்ணுங்க. நரசிம்மன் சார் நீங்க சொல்லுங்க, தனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமா வந்து க்ரூட் ஆயிலோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது, பிஃபோர் எப்படி இருந்தது சார்? க்ரூட் ஆயிலோட ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? கண்டினியூஸா ஒரு 3 வாரம் ப்ரோக்ராம்ல சேத்ராமன் சாரும் டெக்னிக்கலையும் சரி நாங்களும் சரி க்ரூட் ஆயில ஷார்ட் போல் சொல்லியிருந்தோம். யார் யார் லாங் இருக்காங்களோ அவங்க பொசிஷன்ஸை வைண்ட் அப் பண்ணுங்க. இது ஒரு வார்னிங். நவம்பர் 2 இருந்து சனி பயிற்சிக்கு எப்பவுமே நம்ம ஊர்ல 2 டேட் இருக்கும். ஒன்னு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒரு டேட் இருக்கும், வாக்கியப்படி ஒரு டேட் இருக்கும். வாக்கியப்படி பாத்தீங்கன்னா டிசம்பர் 16, இப்பதான் ஒரு 2 நாள் ஆகுது. ஆனா திருக்கணிதம் படி 2ஆம் தேதியே எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 2ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ யூ கேன் கோ வித் தட் கேல்குலேஷன். ஸோ நாங்க ஃபோர்ஸி பண்ணது 2ஆம் தேதியில இருந்து தான் டவுன் ஆகும். ஸோ 2ஆம் தேதிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி 2ஆம் தேதியில இருந்து இட் இஸ் a steep fall. ஸோ டிசம்பர் 16ன்றது வந்து இட் மேபி அவங்களுக்கு டெம்பிள்ஸ்ல அவங்களுக்கு எல்லாம் அது ரிலவெண்டா இருக்கலாம். பட் டெக்னிக்கலி ஆஃப்டர் டிரான்சிட் டவுன் ஆயிருக்கு. தொடர்ந்து பேசும் சார். ராமநாத்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். மேடம் வணக்கம் மேடம். இந்த லட்சுமி நரசிம்மன் சார் பேசுங்க மேடம். பேசுங்க குமார். சொல்லுங்க குமார். சார் ஆக்சுவலா நான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி சார். ஓகே. எனக்கு வந்து கமாடிட்டில எது சார் செட் ஆகும்? பேசிக்கலி டோட்டல் டீடைல்ஸ் கேட்டிருக்கோம். நீங்க வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்த 2 விஷயத்துக்கு உங்க ஜாதக நட்சத்திரம் வச்சு மார்க்கெட்டும் கிடையாது. மார்க்கெட் காட் ஜெனரல் இண்டிகேட்டர்ஸ் வேர் யூ வில் பி லக்கி. நீங்க எதுல ட்ரேட் பண்ணா பேசிக்கலி சில்வரை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, க்ரூட கான்சன்ட்ரேட் பண்ணுங்க.
ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மார்க்கெட் ஏறணும்ன்ற அவசியம் இல்லை இதுல சம்பாதிக்கிறதுக்கு. அது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. எப்ப இறங்குதுன்னு தெரிஞ்சிட்டா கூட நீங்க சம்பாதிக்கலாம். சோ ஏற்றம் இறக்கத்துல ரெண்டுத்திலையும் சம்பாதிக்கிறதுக்கு தான் அஸ்ட்ரோ டெக்னிக்கும் தேவைப்படும், கமாடிட்டி மார்க்கெட்டும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் பேசலாம் சார். திருப்பூர்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சந்திரசேகர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சந்திரசேகர், கமாடிட்டி வர்த்தகம் குறித்த கேள்வி என்ன? மேடம் சார் கூட நரசிம்மன் சார் கூட பேசணும். பேசுங்க. சொல்லுங்க சந்திரசேகர். வணக்கம் மேடம், குட் மார்னிங். நரசிம்ம சார் கூட கொஞ்சம் பேசணும். கேளுங்க, என்ன கேள்வின்னு கேளுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓகே. நான் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணலாம் நீங்க இது பண்றீங்க? எனக்கு பெருசா ஜாதகத்துல ஐடியா கிடையாது. நான் ஆல்ரெடி ட்ரேடிங் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் எந்த மாதிரி பேஸ் மெட்டல்ஸா இல்ல எனர்ஜியா எது பண்ணலாம்னு நீங்க இது பண்றீங்க சார்? இல்ல சார், உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பேஸ்டு ஐடியா இல்லன்றதுல தப்பே இல்லை. ஏன்னா மார்க்கெட் எக்ஸிஸ்ட். அஸ்ட்ராலஜி இண்டிகேட் பண்ணதோ இல்லையோ, மார்க்கெட்ன்றது ரியாலிட்டி எக்ஸிஸ்ட். பட் உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்றதுனால, மீனராசின்றதுனால நீங்க கோல்டு அண்ட் நான் பெரஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணா யூ கேன் மேக் மணி. அதே மாதிரி மார்க்கெட்ல இப்போ ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணதுதான். போத் வேஸ் யூ கேன் ஆல்வேஸ் மேக் மணி. whether it is going on higher movement of prices or lower movement of prices, மேல போனாலும் கீழே இறங்கினாலும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு வேண்டியது ஒரு டைம்லி அவேர்னஸ் அண்ட் கன்சல்டன்சி. இது ரெண்டுத்தையும் நீங்க டிபெண்ட் பண்ணா யூ கேன் ஆல்வேஸ் மேக் மணி. சார் தொடர்ந்து பேசும். வேலூர்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சந்திரசேகர். வணக்கங்க. சொல்லுங்க சந்திரசேகர். 2 கேள்விங்க. கேளுங்க. ஒன்னு, என்னோட டேட் ஆஃப் பர்த் 25/06/1976, ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. என்ன கமோடிட்டி எடுத்து பண்ணா நல்லா இருக்கும், லாபம் வரும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அலுமினியம் அந்த லெட் எடுத்தேன், ஆனா ரேட் குறைஞ்சிருச்சு. 2475 அலுமினியம் எடுத்திருக்கேன், ரேட் குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன ரேட் இப்போனா திரும்ப வருங்களா இல்ல பொசிஷன் வச்சிருக்கேன், நான் க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா எப்படிங்க? ஓகே சேதுராமன் சார், ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. அலுமினியம் அண்ட் லெட் வாங்கி வச்சிருக்காரு, என்ன பொசிஷன் பண்ணலாமா இல்ல என்ன பண்ணலாம்னு கேக்குறாரு. அலுமினியத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்கா ஷார்ட் பில்டப், இட் இஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மோடு, பேரிஷ் மோட்ல தான் இருக்கு. 120-30க்கு கீழே வித்து தான் சார் வாங்கணும். ஸோ 119.70, அதை விட்டா 118.60 அலுமினியம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. போல லெட் எடுத்தீங்கன்னா அதுவும் ஷார்ட் பில்டப் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மோட், கிளியர் டெலிவரி பில்ல பார்த்தோம்னாக்க. அதனால இட் இஸ் ஆல்சோ இன் பேரிஷ் மோட். 119க்கு கீழே பாத்தீங்கன்னாக்க 117.70 வரக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு. மெயினா அப்பப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம், லெட்டை பொறுத்தவரையிலையும் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த பேட்டரி. அதனால அந்த டிமாண்ட் சப்ளை வரும்பொழுது அதனுடைய ஆக்ஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த பேட்டரியில டிமாண்ட் பெருசா வரல ஆல் ஓவர் வேர்ல்டு. அதனால அது வரும்பொழுது மறுபடியும் அது ஒரு ஆக்டிவிட்டி வரும். அதனால லெட்டை பொறுத்தவரையிலையும் நீங்க 119 ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணீங்க, அது மாதிரி பண்ணுங்க சார். அவர் அடுத்த கேள்வி கேட்டது ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் சொல்லியிருந்தாரு, என்ன கமாடிட்டி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? சில்வர் அண்ட் மோஸ்ட்லி எல்லா கமாடிட்டிஸ் அதர் தென் கோல்டு நீங்க பண்ணீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் மேக். சேதுராமன் சார் நீங்க சொல்லுங்க. பிரேக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தேன், அதாவது க்ரூட் ஆயில் ஆஃப்டர் சனி பயிற்சி எப்படி இருந்தது கேட்டதா சார். ஆஸ்ட்ரோல கேட்டுட்டு இருந்தேன். டெக்னிக்ஸ்ல எப்படி சார் இருக்கு க்ரூட் ஆயிலோட மூவ்மெண்ட் இனிவரும் காலங்களில் எப்படி இருக்கும், இந்த வீக்ல ஸ்பெசிபிக் அப்படி இருந்தது? க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்கா இட் இஸ் பிக் மார்க்கெட்னு சொல்லலாம். இது என்னன்னாக்கா ஓபிஇசில என்ன சொல்லிட்டாங்க, ஜூன் வரலையும், ஜூன் 2015 வரலையும் நோ கட் இன் த ப்ரொடக்ஷன். சோ இப்ப பாத்தீங்கன்னாக்க டிமாண்டை விட சப்ளை ஜாஸ்தியா இருக்கு. சப்ளை ஜாஸ்தியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைஸ்ல ஒரு பிரஷர் இருந்துட்டு இருக்கு. அது போல ஜனவரி ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா யூஎஸ் டெலிவரபிள் பொசிஷன் $61 மெச்சூர் ஆயிருக்கு. சோ அரௌண்ட் 58 to 63 இதுல தான் ஒரு மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு யூஎஸ் பொறுத்தவரையிலையும். சோ இதுல இம்மீடியட்டா ஒன்னும் பெரிய ஒரு இம்பாக்ட் வருங்கிற மாதிரி தெரியல. சோ டெக்னிக்கலா இன்னைக்கு பார்த்தோம்னா க்ரூட பொறுத்தவரையும் இட் இஸ் அந்த ஷார்ட் கவரிங் மோட்ல தான் இருக்கு. 3615க்கு மேல போச்சுன்னா தான், அதாவது ஒரு அவர்லி மூவ்மெண்ட்ல இருந்ததுன்னா வாங்கி வைக்கலாம். 3615க்கு கீழே பார்த்தோம்னாக்கா 3565, இந்த 3565 கீழே இறங்கினதுன்னா ஈவன் ஒரு 200 பாயிண்ட் வரலையும் எனக்கூடிய வாய்ப்புகள் கூட பொறுத்தவரையும் இருக்கு. தொடர்ந்து பேசும் சார். திருப்பூர்ல அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் புஷ்பவல்லி. சொல்லுங்க புஷ்பவல்லி. மணிமுருகன், துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம். சொல்லுங்கம்மா.
சித்திரை நட்சத்திரங்க சார். சொல்லுங்க. துலாம் ராசி. திருமண தடையாவே இருக்கு. இது வந்து கமாடிட்டி வர்த்தகம் குறித்து கேட்டுட்டு இருக்கும். அது குறித்த சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பூம்பாவை. ஹலோ மேடம். சொல்லுங்க பூம்பாவை, கமாடிட்டி வர்த்தகம் குறித்த கேள்வி என்ன? மேடம் என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 31/1/82 மேடம். ஏன்னா மேஷ ராசி. இந்த இதுக்கு அந்த கமாடிட்டில இருக்கு. எங்க ஹஸ்பண்ட் தான் அதுல இருக்காரு. எனக்கு அதை பத்தின விவரம் நல்லா தெரியல. இந்த இதுல என்னோட ராசி பிரகாரம் வந்தா கொஞ்சம் இது பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாமா. ஆக்சுவலா வந்து தனி மனிதனுடைய வாங்கறது விற்கிறது வச்சு மார்க்கெட் இருக்காது. ஹோல் மூவ்மெண்ட் ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், லட்சக்கணக்கான பேர் ட்ரேட் பண்ற ஏரியா. உங்களுக்கு வேண்டியது என்ன இன்ட்ரெஸ்டிங் கமாடிட்டி தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றது. நீங்க கோல்டு, நான் ஃபெரஸ் மெட்டல், காப்பர் இந்த மாதிரி இது கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நரசிம்ம சார், லாஸ்ட் கேள்வி, அதாவது டிப் ஆஃப் த டே. இன்னைக்கு வந்து என்ன கமாடிட்டில வந்து ட்ரேட் பண்ணலாம் ஆஸ்ட்ரோல? ஆஸ்ட்ரோல க்ரூடு லாங் இப்போ சொல்லலாம். அதே மாதிரி சில்வரை வந்து லாங் பொசிஷன் எடுக்கும். நன்றி சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வார்மம் குறித்து பலவிதமான ஏற்றம் இருக்கும் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பத்தி எப்படி பார்க்கணும் என்பதை பத்தி சொன்னீங்க. தென் தனிப்பயிற்சிக்கு அப்புறமா கமாடிட்டில வந்து க்ரூட் ஆயில் அண்ட் கோல்ட் அண்ட் சில்வரோட மூவ்மெண்ட், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்ததை பத்தி ரொம்ப டீடைலா சொன்னீங்க. நன்றி சார். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர்கள் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் மற்றும் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.